நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஐ ஒருமையில் பேசியதாக அமைச்சர் ஆர் காந்திக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை தகவலையும் காட்சியையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவரை ஒருமையில் பேசியதாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தியை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம் நடத்திய நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் நரேந்திரன் போராட்டம் மற்றும் காவல்துறையின் நடவடிக்கை குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தியை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம் திட்டம் காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் குறிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை மற்றும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து வருகிறார். அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கடந்த 19, 20 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் முத்துக்கடை பேருந்து நிறுத்தம் அருகே பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். அதில் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்பட்ட வேட்டி சேலை திட்டத்தில் முறைகேடு நடந்ததாகவும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக கட்சியில் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதியன்று புதுப்பாடி பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கைத்தறி மற்றும் தொழில்நுட்ப துறை அமைச்சர் ஆர் காந்தியிடம் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் ஏற்கனவே அவருடைய குற்றச்சாட்டிற்கு சட்டமன்றத்தில் பதிலளித்து விட்டதாகவும் பைத்தியக்கார போல் பேசிட்டு இருக்கிறார் போல என்று ஒருமையில் பதில் அளித்ததாக கூறி அதிமுகவினர் அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த என அறிவிப்பு வெளியிட்டனர். இதற்கு காவல்துறையின் சார்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதையும் மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் உள்பட அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு பேருந்து மூலம் தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். இதனால் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு சூழ்நிலை நிலவியது. கௌதமி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.